ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போதுமே பேராவூரணி வந்து சந்தையா. நம்ம வந்து எப்போதும் சந்தையிலலாம் போய் ஜாமான் வாங்குறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஆத்தி வந்து ஸ்கூல் போகிறதுனால சரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோன்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆத்தி இப்போ வந்து வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து எங்கள் அத்தைகிட்ட மாமாட்டே விட்டுட்டு இப்போ தம்பியை மட்டும் தான் அழைச்சிட்டு போனோம். போயிட்டு அப்படியே ஆத்தி இப்போ வந்து கடையில் இருந்தாங்க. நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சந்தைக்கு வந்து கிளம்பிட்டேன். அவ்வளோவா ஒன்றும் ரேட்லாம் வந்து காய்கறிலாம் கம்மியாக இல்லை. இந்த பச்சை மிளகா இது மட்டும்தான் வந்து 10 ரூபா அப்படி இருந்துச்சு. மற்ற எல்லா கூறுமே 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. நான் அப்படியே வந்து காய்கறி வாங்கிட்டு அப்படியே வந்து கருவாட்டு கடைக்கு வந்துட்டேன். ஏன்னா ஆத்தி வந்து கருவாடு நல்லா வந்து இந்த திரிக்கை கருவாடு நல்லா சாப்பிட்டானா அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்படியே இந்த 10 ரூபா பாக்கெட் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து சிக்கனும் அப்புறம் வந்து மளிகை பொருள் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. மல்லி மிளகாய் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்து கடைக்கு வந்துட்டேன். இனி வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். வரையில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததை வீட்டுக்கு போன உடனே வந்து சமைச்சாச்சு. சமைச்சு பிள்ளைங்களுக்கு அப்படியே வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். பாப்பா வந்து நாங்கள் வரையிலே வந்து அழுதுட்டு இருந்தாலாம். இங்கேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்களா, அவசர அவசரமாக தான் வந்து சமைச்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா காய்கறிலாம் கையோடு எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சா, அதெல்லாம் கொடுக்கணும். சாப்பாடு வந்து கொஞ்சம் செரிக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே வந்து மெடிசன்லாம் கொடுக்கலாம். அந்த மெடிசனை கொடுக்குறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு ஒன்றும் பண்ண முடியலை. எண்ணத்தை கொடுத்து ஏமாற்றி தண்ணின்னு சொல்லி தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து மருந்தை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து தூங்க வைக்க வேண்டியதான். பாய், நாளைக்கு இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம்.